ஏதோ ஒரு வருமானம் ஓரளவுக்கு வருது, ஏதோ வீட்டை கட்டணும், பிள்ளைங்களுக்கு இது அதுலேயும் நின்று. ஆனால் கர்த்தர் சொல்றாரு வெளியே வா. வேதவசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குருடன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாலே வாழ்ந்துட்டான். ஏசு அவன் மேலே கையை வச்சு எடுத்துட்டு இப்போ கேட்குறாரு, எப்பா எதாவது தெரியுதா அப்படிங்கிற. தெரிய மாட்டேங்க ஆண்டவரே, நான் கையை வச்சுமே தெரிய மாட்டேங்கா, உன்னை வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு என்ன பண்றாரு, அவனை கையை பிடிச்சி அவனை அந்த ஊருக்கு வெளியே கூட்டு இப்போ அவனை மேல என்ன பண்றாரு, செகண்ட் டச். இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வராரு. இல்லைங்க, உங்க ஊருக்குள்ளேயே மட்டும் சிலதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வராரு. உங்க பிசினஸ் வெளியே கொண்டு வராரு, உங்க பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வராரு, உங்களுக்கான சில புதிய காரியங்களை அவர் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சும்மா இருக்கிற நேரங்களை அப்படியே வைக்காம ஏதாவது ஒரு செயலுக்கென்று அதை திருப்புவதற்கு தீர்மானிங்க. நான் சொல்றேன், இன்னும் உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் கூட ஆரம்பிக்கும். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இது எப்படி இது மாற்றுறதுன்னா, உங்களுக்குன்னு ஒரு லட்சியங்களையும் நோக்கங்களையும் என்ன பண்ணணும், வைக்கணும். தரிசனங்கள் உங்கள் நேரங்களை மிச்சப்படுத்த உங்களுக்கு உதவி செய்யும். உங்க வாழ்க்கையில உங்க ரொட்டீனை தாண்டி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. உங்க இப்போ இருக்கிற நேரம் உங்களுக்கே இன்னும் அதிகமா கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில சில சம்பவங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். ஏதோ ஒண்ணுக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்காது. அந்த வட்டத்தை விட்டு வெளியில வாங்க. கர்த்தர் உங்களுக்காக மேன்மையானதை வைத்திருக்கிறார். எப்பெல்லாம் பாருங்க, சும்மா அப்படியே பயந்துட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே நடக்கும். கொஞ்சம் வெளியில வாங்க. உங்களுக்காக சில தெய்வீக சந்திப்புகளை தேவன் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில வட்டங்களை விட்டு அல்லது அந்த பவுண்டரிஸை விட்டு யாரெல்லாம் வெளியே வர்றாங்களோ அவங்கெல்லாம் நன்மைகளை பார்க்கறாங்க. கடவுள் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். வா என்கிற அழைப்பை வைத்து வட்டங்களை தாண்டி வா, உன்னுடைய வழக்கங்களை தாண்டி வா, உன்னுடைய அன்றாட ரொட்டீனை தாண்டி வா. நான் உனக்காக மேன்மையானவர்களை நான் வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் ஏதாவது கனவுகனும் வச்சிருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா அப்படியே சோத்தை தின்னுக்கிட்டு எங்கே நீ தூங்கிட்டு அதே மோட்டை பார்த்துட்டு திருப்பி ஏதா இருக்கும். ரொம்ப தப்பு பாருங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை வெளியே கூட்டிட்டு போனாராம். வெளியே கூப்பிட்டு போய் இந்த வானத்து நட்சத்திரத்தை கொஞ்சம் பாரு, கடற்கரை மணலை கொஞ்சம் பாரு, எல்லாம் பாருங்க. கர்த்தர் வானத்தை பார்க்க வைக்கிறாரு. கொஞ்சம் பீச் பக்கம் வான்னு கூட்டி போயிட்டார். அப்படியே வீட்டுக்குள்ளேயே மோட்டையே பார்த்து சாராலேயே பார்த்துட்டு இருந்து ஒன்றையே பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாதுப்பா தம்பி. இவ்வளோ வசனம் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை எல்லாம் சொல்லுங்க வெளியே அழைத்து. ஆமென். பக்கத்தில் இப்போ சொல்லுங்க, உள்ளுக்குள்ளே இருக்காதீங்க, வெளியே அழைத்து. ஆமென். ஆமாம், வெளியே அழைத்து. சில வீட்டுக்குள்ளே இருந்தே சாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பெரிய சாதனை தானே. இது எங்களை குத்தி பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லை கத்தி பேசுகிறேன் நான். சிலர் சொல்லதை பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பெரிய சாதனை பிரதர். அது உண்மைதான், நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியும் இல்லையா அது எவ்வளோ பெரிய சாதனைன்ட்டு. ஆனாலும் அப்படியே இருக்காம கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைத்து. எல்லாம் சொல்லுங்க, வெளியே அழைத்து. ஆமென். நம்மளை சில நேரத்தில் அதே பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களே பார்த்துக்கிட்டு எந்த நம்பிக்கையும் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு வர்றாரு. வெளியே கொண்டு போனால் தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அதனால் என்றைக்குமே ஒரே எக்ஸ்பீரியன்ஸில் உட்காராதீங்க. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப பரவசமாக வாழணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப த்ரில்லிங்கோட, ரொம்ப சர்ப்ரைஸோட அப்படி வாழணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் முடிச்சிடக்கூடாது. பாருங்கள், இனிமே என்ன இருக்குங்க அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அப்படி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய வட்டம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் அப்படி யோசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, போய் எழுந்து அவங்கள வாழ வைங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் கட்டுங்க. ஆமென். ஆமாம், தெபொராள் நான் தாயா எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின. நமக்கானது செட்டில் ஆகிட்டா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா பாருங்கள், நிறைய பேருக்கு வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா கர்த்தருடைய கிருபையினால நிறைய பேர் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு வருமானம் ஓரளவுக்கு வருது, ஏதோ வீட்டை கட்டணும், பிள்ளைங்களுக்கு இது அதுலேயும் நின்றுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் வெளியே வா.
வெளியே அழைத்து கொஞ்சம் வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, கொஞ்சம் கடற்கரை மணலை பாரு அப்படிங்கிறாரு. கடவுள் தான் பாருங்கள் நமக்கு தரிசனங்களை தருகிற தேவன் அவர், சொப்பனங்களை தருகிற ஒரு தேவன் அவர், நோக்கங்களை கொடுக்குற ஒரு தேவன் அவர். நானுமே யோசித்து பார்க்குறேன், எது என்னை செயல்பட வைக்க, எது இன்னும் ஏதாவது பண்ணலான்னா ஏதோ சரி ஓகே அப்படின்னு நிற்க முடிய மாட்டேங்குது பாருங்களேன். ஏன்னா நம்ம வட்டத்தை தாண்டி தேவன் சொல்கிறத பார்க்க ஒவ்வொரு நாளும் பரவசமாக இருக்குது. சொல்கிறேன், என்னைக்கு தரிசனம் முடிகிறதோ அன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருது. என்னைக்கு தரிசனம் முடியலையோ அது வரைக்கும் வாழ்க்கை முடியலைன்னு அர்த்தம். ஆமாம், அதனால தான் பொதுவாக பாருங்கள், சில ஃபெஸ்டிவல் டேஸில் நிறைய பெரிய ஆட்கள் போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா அதுகள் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த கிறிஸ்மஸ் வர, இந்த தீபாவளி வரன்ட்டு, அதோடய போயிருது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப இன்னும் தூரமாக பார்க்கணும். வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் வாழ்க்கை என்ன பண்ணும், போக முடியும். அதனால் தூரமாக பாருங்கள், வெளியே கொஞ்சம் பாருங்கள், உள்ளே உட்காந்துருக்காதீங்க. இதெல்லாம் இன்றைக்கி சொல்லணும்னு விரும்புகிறேன். வேதவசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குருடன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாலே வாழ்ந்துட்டான். ஏசு அவன் மேலே கையை வச்சு எடுத்துகிட்டு இப்போ கேட்குறாரு, எப்போ எதாவது தெரியுதா அப்படிங்கிறாரு. இன்னுமே தெரிய மாட்டேங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். நான் கையை வச்சுமே தெரிய மாட்டேக்கா, அப்போனா உன்னை இந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஏசு கையை வச்சே தெரிய மாட்டேங்குங்க, டிம்மாக தெரியுது அப்படிங்க, மங்கள தெரியுது, மனிதர்கள் பூரா மரங்களை போல நான் பார்க்குறேன் அப்படிங்க. மனுஷன் மாதிரியே தெரிய மாட்டேங்க அவனுக்கு, உன்னை வெளியே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு என்ன பண்ணுறாரு, அவனை கையை பிடிச்சி அவனை அந்த ஊருக்கு வெளியே கூட்டு இப்போ அவனை மேலே என்ன பண்ணுறாரு, செகண்ட் டச். எல்லாம் சொல்லுங்கள், செகண்ட் டச். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கர்த்தர் தொட்டார், சில விஷயத்தை பார்த்தீங்க, அதிலே இப்போ நிற்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சில பேருக்கு இரண்டாவது ஒரு தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும், மீண்டும் ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் வரட்டும், மறுபடியும் ஒரு கனவு வரட்டும், இன்னொரு அசைவு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆமென். ஏன்னா ஒரு முறை வந்ததை வச்சு இவ்வளோ வருஷம் ஓடி வந்துட்டோம், ஆனால் அது போதாது. அடுத்தால ஒரு கனவு, அடுத்தால ஒரு தொடுதல், அடுத்தால ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது நான் சொல்கிறேன், பெரிய காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது குருடனை அவரிடத்தில் கொண்டு அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய், எல்லாம் சொல்லுங்கள், வெளியே அழைத்து கொண்டு போய். இன்னைக்கு ஏன் இது திருப்பி திருப்பி வருதுன்னு தெரில, ரொம்ப நேரம் உள்ளே சுத்திராதீங்க, வெளியே அழைத்து கொண்டு போய். ஆமென். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே, என்ன சொல்லுங்க, கிராமத்துக்கு வெளியே. ஆபிரகாம் எங்கே கொண்டு போனார், வீட்டில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு போனார். ஆமென். கர்த்தர் பாருங்கள் என்ன வேலைலாம் செய்கிறாரு பாருங்கள், வெளியில் போகிறதுக்கு கூட அவர் கூட்டு போக வேண்டியிருக்கு. என்னத்தை போ அப்படின்னு நம்ம உட்காந்துடுறோம் பாருங்களேன். அவர் தான் பிடிச்சி வெளியில் என்ன பண்ணுறார், கொண்டு வரார். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய். எல்லாம் சொல்லுங்கள், வெளியே அழைத்து கொண்டு போய். நான் ப்ரொஃபெட்டிக்கலாக இன்றைக்கி மாலையில் சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் பார்த்ததே பார்க்க மாட்டீங்க, புதுசாக ஏதோ பார்க்க போகிறீங்க. புதிய தரிசனங்கள் உங்களுக்கு வரப்போகிறது, புதிய எல்லைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். புதிய விஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென். இதுக்கப்புறம் புதிய லட்சியங்கள் உங்களுக்கு உண்டாகும், புதிய பார்வைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அந்த வழக்கமாக இந்த சொல்கிறாங்களா அரைச்சமாகவே அரைச்சிங்கிற மாதிரி அப்படியே இல்லாமல் அதை தாண்டி நீங்கள் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இப்படி ஒன்று ஏன் நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற தரிசன விதையை தேவன் உங்களிலே விதைக்கிற ஒரு மாலையாக அது இருக்கிறது. ஆமென். ஆமாம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த வேகம் வரும், அப்புறம் நின்றுவோம். ஏன்னா முடிஞ்சிருச்சு, லட்சியங்கள் முடிஞ்சிருச்சு, தரிசனங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய். எல்லாம் சொல்லுங்கள், வெளியே அழைத்து கொண்டு போய். வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சுன்னா வெளியே கூட்டு வராரு, கிராமத்துலேயே முடிஞ்சுன்னா அதை தாண்டி வெளியில் கூட்டு வராரு. ஆமென். இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வராரு. இல்லைங்க, உங்கள் ஊருக்குள்ளேயே மட்டும் சிலதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வராரு. உங்கள் பிஸ்னஸை வெளியே கொண்டு வராரு, உங்கள் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வராரு, உங்களுக்கான சில புதிய காரியங்களை அவர் செய்கிறார். வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் என்ன பண்ணுறாரு, உமிழ்ந்து
அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். ஏதோ ஐ செக்கப் நடக்கிற மாதிரியே இருக்கு. தெரியுதா? தெரியல. இந்த வாரம் இன்னும் பெருசாக போய் எழுதுவான் பாருங்க. இப்போ தெரியுதா? தெரியலை. இவ்வளோ பெருசாக எழுதியுமா தெரியல. இல்லை, அந்த தெரியலை சொல்லலை, ஆங்கிறது எழுத்தே எனக்கு தெரியலை. ஒரு தலைமுறையை அறிவு குருடர்களாகவே வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இது அப்படிதான் நடக்குது. ஏசு கேட்குறார், தெரியுதாப்பான்ட்டு. அவன் சொல்கிறான், அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது, கொஞ்சம் தள்ளி ஒன்று கூட்டு போகிறான்ட்டு இப்போ கூட்டு போகிறார். பின்பு அவர் மறுபடியும் அவன் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமென். முதல்ல ஒரு தொடுதல் வந்தபோது ஒரு பார்வை கிடச்சிச்சு, ஆனால் அது முழுசாக இல்லை. இப்போ ரெண்டாவது தொடும்போது தெளிவாய் கண்டான். ஆமென். நான் சொல்கிறேன், ஒரு கிளாரிட்டி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. தெளிவா இதுதான், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார், இதைத்தான் நான் வாழ போகிறேன், இதைத்தான் நான் செய்ய போகிறேன் என்கிற கிளாரிட்டி உங்களுக்கு உண்டாவதாக இந்த மாலையில். ஆமென். கர்த்தருடைய செயல் அது ஒன்று பாருங்கள். தெளிவின் தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் தெளிவின் தேவன். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும், சொல்லுங்க பார்க்கலாம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த, எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். ஆமென். தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அதாவது குழப்பத்திலே இருக்குமா இதுதான் அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு ஆற்றல் அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு குழப்பமாகவே இருக்கும், எதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் தெளிவை தருகிறேன். ஆமென். இப்போ தொட்ட உடனே வேதவசனம் சொல்லுது, அவன் தெளிவாய் கண்டான். எல்லாம் சொல்லுங்க, தெளிவாய். ஆமென். சில நேரத்தில் அதுவா இதுவான்னு குழம்பிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய தொடுதல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நடக்கும்போது என்ன நடக்கும்னா, தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இதாயா இதுவா அதுவாங்கிற குழப்பத்திலே இருக்க மாட்டோம். அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாலை வேலையில் சில தெளிவான தரிசனங்கள். ஆமென். சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சவுண்ட் மைண்ட், ஒரு குழப்பத்தின் மனதை அல்ல. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். அந்த இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் இல்லை, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். இதுதான் நான் உனக்காக வச்சது, இதுதான் நீ செய்யணும். பாருங்கள், சில நேரத்தில் அப்படி குழப்பத்திலே இருக்கிறோம், ஆனால் தேவன் ஒரு தெளிவை தராரு. அப்படி சில காரியங்களை குறித்து ஒரு தெளிவு வரும் பொழுது இன்னும் நம்ம சாதனை பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த மாலையில் விசேஷமாய் ஒரு தெளிவான தரிசனம் உங்களுக்கு பிறக்கட்டும். ஆமென். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெளியே கொண்டு வர, எல்லாம் சொல்லுங்கள், வெளியே அழைத்து. ஆமென். வீட்டுக்குள்ளே இருந்தது போதும், ரொட்டீனாக பண்ணதே போதும், அந்த வழக்கமாக செஞ்சதையே செஞ்சுக்கிட்டே இருந்தது போதும், கொஞ்சம் வெளியில் வா, கொஞ்சம் வெளியில் வா. நிறைய நேரம் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் பாருங்க. ஆனால் புதிய பொறுப்புகளை எடுக்கும்போது தான் தெரியும், ஓஹோ இது கூட செய்ய முடியுது போல் அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் பாருங்கள், காலைல எழுந்திரிச்சு சில வேலைகள்லாம் முடித்தா அன்றைக்கி சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குதுங்க, அன்றைக்கி டே கரெக்டாக முடிஞ்சிருத, இதில் போய் நம்ம என்னத்தை செய்ய, அப்படி தான் நமக்கு தோணும். அன்னைக்கும் காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புதிய தரிசனம் வரும்பொழுது, புதிய கனவுகள் உங்களுக்கு வரும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். இப்போது நான் பார்க்குறேன் சில பெண்மணிகள், பொதுவாக பெண்கள் தானே இப்போ அதிகமாக வீட்டு வேலைகள் செய்கிறாங்க, எல்லாமே பொதுவாக, அதை நாம் குறிப்பிட்டு நாம் யாரையுமே பேசுகிறது கிடையாது, பொதுவாக சொல்கிறேன். ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது, அதாவது உதவியே செய்யக்கூடாது, இது பொம்பளைங்க வேலை, அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. பொதுவாக சொல்கிறேன், வீட்டில் மட்டுமே வேலை செய்கிற பெண்கள் நான் பார்க்குறேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்கும்.
அதே மாதிரி ஒரு சில பெண்மணிகள் பார்க்குறேன், அவங்க வந்து ப்ரொஃபஷனலி இப்போ காலையில் 9 மணிக்கு போகணும், இல்லை 10 மணிக்கு போகணும். பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் என்ன பண்ணிடுது, முடிஞ்சிருது. திருப்பி போயிட்டு சாயங்காலம் வந்து கொஞ்சம் எஞ்சி வேலையில் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ இப்போ என்ன நடந்தது, இப்போ ஒன்றுமே நடக்கலை. 2 பேருக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஆனால் இவங்களுக்கு இதை முடிச்சுட்டு இதை செய்யணும்னு ஒரு தரிசனம் இருக்கிறதுனால வேலைலாம் சீக்கிரம் முடிஞ்சிருது. உங்கள் டைம் வந்து உங்களுடைய ரொட்டீன் திங்ஸ்லேயே வீணாகிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறத கூட விடுங்களேன். இப்போ 10 மணிக்கு ஒரு ஊருக்கு போகணும், இல்லை 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். ஏன் பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம், கிளம்பிடுறோம். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இன்றைக்கி இவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு, இவ்வளோ வேலை எப்படி சீக்கிரமாக நடந்துச்சுன்னு. என்றைக்குமே சொல்கிறேன், தரிசனங்கள் உங்கள் நேரங்களை மிச்சப்படுத்த உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ட்ரீம்ஸ் redeems your times. எல்லாம் சொல்லுங்கள், கனவுகள் என் நேரங்களை மீட்டெடுக்கும். The power of dreams. தரிசனத்தினுடைய வல்லமே என்ன தெரியுமா, the dream will redeem your times. உங்கள் கனவு வந்தால் உங்கள் நேரங்கள் மீட்கப்படும். கனவு இல்லைன்னு வைங்களேன், அதே டைம் அப்படி என்ன பண்ணும். இப்போ நான் புதுசாக வேலை எடுத்துகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் பார்த்தா அதையும் செய்ய முடியுது பாருங்களேன். அதையும் செய்ய முடியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் என்ன ஆகுது, என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம், அதாவது சில பேர் பாருங்களேன், பாத்ரூம்லேயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 1 ஹவராவது செலவு பண்ணுறதெல்லாம் இருக்குது பாருங்களேன். அப்படியே பல்ல தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தா பல்லு தேய்க்க முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம். அப்புறம் மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு வெளியே வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுது. ஆமாம். இல்லை, நான் இது வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, எனக்கு ஆயிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ சிரிப்பு பாருங்க அப்படின்ட்டு. நாங்களாம் 10 நிமிஷத்தில் பண்ணிடுவோம், உங்களை மாதிரி கிடையாது அப்படிங்கிறீங்க. நீங்கள் இறங்குங்க, நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் ஒரு வேலைன்னு வந்துரும்போது என்ன ஆகிடுது, வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரனா, அது இல்லைங்க. ஒரு வேலைன்னு வந்த உடனே டக்குன்னு என்ன ஆகிடுது, டிசிப்ளின் ஆகிடுது. பார்த்து நீங்கள் வீட்டிலே கேட்பேன், என்னது 20 நிமிஷத்தில் ஆள் எல்லாம் முடிச்சு எல்லாம் வந்த மாதிரி இருக்கு, ஆமாம் போகணும்ல அப்படின்ட்டு. இல்லைன்னா பார்த்துருமா உட்காந்தே மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அதை வெளியில் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து கேட்க வேண்டியதானே. கேட்டும் கேட்காமலையும் முடிச்சு முடியாமலையும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் அதே ஒரு இதை பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுது, சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடுது பாருங்கள். நான் சொல்கிறேன், இதுதான் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ரொட்டீனை தாண்டி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற நேரம் உங்களுக்கே இன்னும் அதிகமாக கிடச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிப்பார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா இப்போ இவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருக்கிறதுனால தான் சோகமாக இருக்கிறீங்க. ஏன்னா சொல்கிறாங்க பாருங்கள், ஃப்ரீ மைண்ட் இஸ் டெவில் ஒர்க் ஷாப். ஃப்ரீ மைண்ட் இஸ் டெவில் ஒர்க் ஷாப். ஸோ காலியான மனது தான் பிசாசின் தொழிற்கூடம். எப்போல்லாம் நம்ம சும்மா இருக்கிறோமோ, அதனால தான் ஒரு காமெடியில் பார்த்தீங்களா, சும்மா இருந்து பாருடா அப்படிமா. சும்மா இருக்கு, இவன் என்னடா சும்மா இருக்கான், டே இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பாரு அப்படின்னு வைப்பான் பாரு. நம்ம அதனால தான் பாருங்கள், நான் இந்த சில இதெல்லாம் நமக்கு இது பார்த்தா தான் புரியுது. சும்மா இருந்து பாருடா அப்படிமா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்போ தான் தெரியும். காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நீந்தும் பண்ணக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது, ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, இருப்பான். முடியலடா, என்னால் சும்மா இருக்க முடியலடா அப்படின்றோம். அப்போ பாருங்கள், சும்மா இருக்கிறதுங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், அதில் என்ன ஆகிடுதுன்னா நம்முடைய எண்ணங்கள் காரியங்கள்லாம் எல்லாம் வருது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இது எல்லாமே எப்போ வருதுன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது தான். ஸோ சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இது மாற்றுறதுன்னா உங்களுக்குன்னு ஒரு லட்சியங்களையும் நோக்கங்களையும் என்ன பண்ணணும், வைக்கணும். கடவுள் பாருங்கள், உங்களை வெறும் சுயநலவாதியாக வாழ்கிறதுக்கு உங்களை கூப்பிடல. நீங்கள் எங்கும் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். எல்லாம் சொல்லுங்கள், எங்கும் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். சின்ன காரியமாக கூட அது இருக்கலாம். நீங்கள் உங்களை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நன்மையை, ஒரு நல்ல
செயல்களை, சில உதவிகளை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஏதோ ஒன்று இல்லை, இன்னும் கொஞ்சம் உங்கள் வேலையிலேயோ உங்கள் பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தீர்மானிக்கலாம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஐடியலாக இருக்க வேண்டியது கிடையாது, எதையாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா ஒன்றுமே பண்ணலன்னா கவலை வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஏன்னா ஃப்ரீ ஆகிடுறோமா, யாரெல்லாம் போயிடுவாங்களா, அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப இந்த ஃப்ரீ மைண்ட் இஸ் டெவல் ஒர்க் ஷாப்புங்கிறது ரொம்ப நிஜமாக இருக்கும், அது அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் எதையாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கான இடம் அங்கே இருக்க போகிறதே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது போக சும்மா இருக்கிற நேரங்களை அப்படியே வைக்காமல் ஏதாவது ஒரு செயலுக்கென்று அதை திருப்புவதற்கு தீர்மானிங்க. நான் சொல்கிறேன், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கூட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? நிஜமாக செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்கிறது சில ப்ராக்டிக்கல் திங்ஸ் தான், செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கே ஊர்லாம் பட்ட சோகம் பிரதர், ஏன் நீங்கள் எப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க செவுத்தை பார்த்து? அதனால தான் வெளியே அழைத்து, சாராலே பார்த்துட்ருக்காத, உன்னையே பார்த்துட்ருக்காத, இதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லையே பிரதர், இவளெல்லாம் பார்த்தா வாக்குத்தத்தை நிறைவேறும்னு நினைக்கிங்க. அப்போ தான் பாட்டி, ஐயோ இதுக்கு பிள்ளை பிறக்குமா, சான்ஸே இல்லை, நம்புகிற மாதிரியே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆபிரகாமுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது, என்னது ஒன்றும் இழுக்கு, காலுக்கே இழுக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு பிள்ளை பிறந்து என்னது வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறதுக்கு வழியே இல்லையப்பா. ஆமாம், இது இந்த நம்மளே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்படி தான் ஆகும். அதனால தான் வெளியில் கொஞ்சம் கூப்பிடுறாரு அவனை வெளியே அழைத்து. எல்லாம் சொல்லுங்கள், வெளியே அழைத்து. இது புட்டுறாது, இது பார்த்தோன்னா கொஞ்சம் பிரச்சனை தான், கொஞ்சம் வெளியில் வா, இதை கொஞ்சம் பார், அதை கொஞ்சம் பார். அப்போ பார்த்தா தான் சிலது என்ன பண்ணுது, தெரிய ஆரம்பிக்கு, நமக்கு தெரியுது, ஓஹோ இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ உங்கள் கவனத்தை, பிசாசுடைய நோக்கம் என்னென்னா உங்கள் பலவீனத்தையே பார்க்கணும், உங்கள் பிரச்சனையே பார்க்கணும்படியா அவன் ஏதோ ஒன்று செய்கிறான். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் கர்த்தர் நிறைய வழிகளை வச்சுருக்கிறார். ஆமாம், நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேலை தரேன். வேலைன்னா பிஸ்னஸ் வேலை மட்டும் இல்லை, வேறு நிறைய வேலைகள் இருக்குது. மக்களுக்கு ஜாப் பண்ணுறது இருக்குது, மக்களுக்கு போய் உதவி செய்கிறது இருக்குது. ஃப்ரீயாக இருக்குது பிரதர், ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு தரலான் இருக்கேன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன். ஆமாம், இல்லைன்னா இங்கே நிறைய தரிசனம் உள்ள ஆட்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு நல்ல வழிகாட்டலுக்கு இதில் என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து ஜாப் பண்ணலாம். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். வாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா சிஸ்டர்? நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். அப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அதாவது ஜெபம் பண்ணுறவங்களே ஃப்ரீயாக இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான். ஜோம் பண்ணுதே, இந்த கோஷ்டிகள்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது போல், வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. ரைட். ஏன்னா நம்ம ஆளுகள் அப்படி ஒரு இமேஜை வேறு உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இது அல்ல இல்லையோ கும்பலா, வேலை வெட்டிக்கு போகாதுங்களே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செப்பத்திலே இருக்கும். சோறு வெளிநாட்டுக்காரன் கொடுக்காம போல, கோதுமையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனுப்பி இதுகள் கோதுமை தோசையாக சாப்பிட்டுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க. அப்படி சொல்ல நான் என்ன சொல்லனா, உங்களுடைய நேரங்களை, உங்கள் வாழ்வியலை இன்னும் பொட்டென்ஷியலாக மாற்றுறது எப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏமேன், அப்படி கிடையாது. அப்போது எப்போவுமே ஜோம் பண்ணணும். ஆனால் அதை தாண்டி, வழக்கத்தை தாண்டி, பைபிளில் பாருங்கள், அன்னாள் தன் கணவனை இழந்து போயிடுறா. ஒரு இளம் வயதிலேயே விதவையாக அவளுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்டவள் என்ன பண்ணுறா, என்ன செஞ்சிட்டு இருந்தாலாம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க 2. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள். புரியுதுங்க? பழைய ஏற்பாட்டில் ஒரு அன்னாள் இருந்திருக்காங்க, இது ஒரு அன்னாள், சரியா? ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தி ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். அப்போது 7 வருஷம் வாழ்ந்திருக்கிறா இல்லையா? அவ்வளோதான் அவளுடைய திருமண வாழ்க்கை இருந்திருக்கு. அப்போது ஒரு இளம் வயதிலே என்ன ஆக்கப்படுறா, விதவையாக்கப்படுகிறாள். இப்போ என்ன பண்ணலாம்? மீதி நாளெல்லாம் என்ன செய்யலாம் பாருங்களேன். வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு இருக்குது.
நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை விட்டு நம்ம வெளியே வர வேண்டியது இருக்கு. ஆமென். நடந்த சில நிகழ்வுகளை விட்டு வெளியே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வர வேண்டியது இருக்குது. எப்படி வெளியே வர்றது, எப்படி வெளியே வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். வயது சென்றவளாயும் இருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், வயசு எத்தனை? 84 வயசு. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால். பாருங்க, வாழ்க்கையை எப்படி பொட்டென்ஷியலாக செலவு பண்ணுறாங்க பாருங்க, வாழ்க்கையை எப்படி அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கிறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் வருஷம்தான் அவளுடைய திருமண வாழ்க்கை இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் 84 வயசு வரைக்கும் அந்த அம்மா வாழுது. அப்போ இவ்வளோ நாளும் அது எப்படி ஒரு அர்த்தமாக போக முடியுது? இப்போ இது வேறு மாதிரி, என் கதையை பார்த்தீங்களா, நடந்ததை பார்த்தீங்களா, எனக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்லலாம். எத்தனை நாள் சொல்லலாம், இல்லை எத்தனை நாள் கேட்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தெருவிலே ஓடிடுவாங்க. ஐயையோ அந்த அண்ணாள் வந்துட்டா, ஐயையோ வேண்டாங்க, அவள் புருஷன் போன கதையை இப்போ பேசுவா, அந்த இதை இது பண்ணுவா. இல்லை, அதாவது நம்மளோட ஒருமுனைப்படுவாங்க, சிலவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, யதார்த்தத்தை பேசுவோமே, கவலைப்படாதீங்க, அப்போ இது பண்ணுங்க, ஏதோ ஒன்று ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே, அதாவது என் வீட்டுக்காரர்னீங்கன்னா, என் வீட்டுக்காரர் என்ன தேடுவார், நான் என்ன பண்ணிடுறேன், கிளம்பிடுவாங்க இல்லையா? அதான உண்மை, அதான் யதார்த்தம். அப்போது சோகப்பட்டுக்கிட்டே இருக்கவும் முடியாது. வாழ்க்கையில் சில சம்பவங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும். எல்லாம் சொல்லுங்கள், வெளியே அழைத்து. நான் சொல்ல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அதுக்காக தான் அந்த வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆமென். சில சம்பவங்கள், சில அதையே என்ன, ஓகே, எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டிலையும் நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை இல்லையா? தெரியல நமக்கு நிறைய விஷயம். ஆனாலும் வாழ்க்கையை நம்ம வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எதுக்கு இவ்வளோ கொஞ்சம் வயசில் நடந்தது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், சம்திங் ஏதோ தெரியல, நமக்கே தெரியல. நிறைய எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு ஒன்றும் புரிஞ்சிருது இல்லையே. வாழ்க்கையில் நம்ம சமாதானமாக இருக்கணும்னா ஒரு முக்கியமான வழி சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் தெரியவில்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா சமாதானமாக இருக்கலாம். ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது, ஆனால் என்னென்ன புரியலை. ஆனால் இஷ்டத்துக்கு அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. அது அப்படி கர்த்தர் கொண்டு போய் விட்டார், இந்த மாதிரிலாம் அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அதை வந்து ஒருத்தர் ஒரு தகப்பனை இழந்துட்டான் ஒரு பையன். அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல மியூசிக் போடுவார், அங்கே ஒரு மியூசிஷியன் தேவைப்பட்டிருக்கிறார், அதனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. எப்படி பாருங்கள், அவன் பார்க்கான், மியூசிக் போட ஆள்லன்னு இது என்ன ஃபங்க்ஷனா விழாவா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, எங்கள் அப்பாவை கூட்டி போயிட்டாங்களே மியூசிக் போடுறதுக்கு, ஆண்டவர் தான் கூட்டி போயிருக்கார் அப்படிங்க. அவன் அன்னிலேருந்து ஆண்டவரே பிடிக்காம போயிட்டான் அவனுக்கு. இப்படிலாம் எதாவது சொல்ல, சில இது தெரியல. எல்லாம் சொல்லுங்கள், தெரியல. ரொம்ப சிம்பிளுங்க, தெரியலைங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்கள் கூட நாங்கள் நிற்போம், உங்கள் மேலே அன்பு செய்வோம். இப்போ சில பிள்ளைங்க சில பாதிப்பு இழப்பெல்லாம் அடைகிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்கிறோம், பெரிய நம்பிக்கையெல்லாம் கூட நம்ம சொல்கிறோம். ஆனாலும் நிறைய சில இது முழுசாக தெரியலைங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வெளியே அழைத்து. இப்போ இவளுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு செயலை செஞ்சிருக்கிறா. அதனால் இவன் என்ன பண்ணுறா பாருங்கள், 37, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஒரு தீவிரமான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸுக்கு அவள் இறங்கிட்டா பாருங்க. சும்மா என் கதையை 4 நாள் சொல்லி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல, யார் அதெல்லாம் இல்லை. கடவுளுடைய சமூகத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் செலவு பண்ண போகிறேன். ஆமென். அப்படின்னு சொல்லி அவள் டைம் அப்படி மாத்திரா பாருங்க. அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். இது என்ன சம்பவம்? இன்னொரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறார், இது ஒரு பாட்டி. இன்னொரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறார், யார் போனாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கார். சிலர் வந்து இன்னும் இவர் கிளம்புற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஒரு தாத்தா இருந்திருக்கிறார், அவர் கிளம்புற மாதிரியே
இல்லை. என் தாத்தா கிளம்ப வேண்டியதானே, பஸ்ஸு வந்தால் போக வேண்டியதானேன்னா எந்த பஸ்லையும் இந்த கட்டை ஏறாது. மேசியா பஸ்ஸை பார்க்காம இந்த பஸ்ஸு இது போவாது. அங்கே பாருங்க, அவர் கதையை பாருங்க. 2வது அதிகாரம் 25 பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர பாருங்க, என்ன மாதிரி காத்திருப்பு பாருங்க. இஸ்ரவேலுக்கு எப்போ ஆறுதல் வரும்? சிலர் இந்த குடும்பம் எப்போ அழியும், இது எப்போ உருப்படாமல் போகும், இப்படி காத்திருப்பாங்க. இவன் வந்து இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர என்ன பண்ணியிருக்கிறான்? சிலருக்கு நடந்த உடனே அதில் ஒரு சந்தோஷம். மனிதர்களுக்கு வந்து பல்வேறு விருப்பங்கள் இருக்கு பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, ஆவியானவர் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இங்கே பார் சிமியோன், வயசாயிட்டு இதெல்லாம் நினைக்காத, மேசியா பிறப்பார், மேசியாவை நீ பார்க்காம போக மாட்ட அப்படின்ட்டு இருக்காரு. எப்படி பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய வாய்ஸ் அவர் கேட்டிருக்காரு. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறாரு. மேசியா வருவார், அவரை நீ என்ன பண்ணுவ? பார்ப்பேன். ஆனால் மேசியா வர்றதுக்காக எத்தனையோ வருஷமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க? காத்திருக்காங்க. தாத்தாவை எங்கே பார்த்தாலும் தெம்பாக போயிட்டே இருக்கார். என்னடான்னு பார்த்தா அவர் வயது சார்ந்த ஆட்கள்லாம் சிலரை காணும், இவர் மட்டும் இருக்கார். என்னடான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வருவார், அவர் நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன், அது வரைக்கும் கிளம்புற மாதிரி ஐடியா இல்லைங்கிறாரு. ஓ, வயசானோடனே இவருக்கு ஏதோ கொஞ்சம் இந்த ஞாபகம் மறதி, சில வியாதிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கு போலன்னு கூட ஊரில் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் கொஞ்சம் அபூர்வமான காரியங்களை பேசுனாங்கன்னா என்ன யோசிப்பாங்க? சரி, ஏதோ ஆர்வப்பட்டிருப்பார், ஏதோ இப்போ ஆகிப்போச்சு, யார் பெற்ற பிள்ளையோ ஜெபிப்போம் அப்படின்னு தான் தோணும். அதுவும் வயசானவங்க பேசினா நம்ம என்ன நினைப்போம்? அப்படி தான் நினைப்போம். இயல்பாக அப்படி தானே தோணும். ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி யோசித்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க. ஆனால் இங்கே கவனிங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆவியானவர் என்ன மாதிரி மேட்டர்லாம் பேசுகிறாரு பாருங்க. எவ்வளோ நாள் இருப்ப, இதெல்லாம் பேசுகிறார். எது வரைக்கும் இருப்ப, எதெல்லாம் நீ பார்ப்ப, இதெல்லாம் ஆவியானவர் பேசுகிறார் பாருங்க. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னத்தையும் எப்படியோ வாழ்றது இல்லை, கடவுளோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை, ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமாம். என்ன நடக்குது பாருங்க. அவன் ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்திலே வந்திருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இப்போ அவனை ஏவுறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். பாருங்க, என்ன மாதிரி ஒரு சம்பவம் பாருங்க. மேசியாவை நீ பார்த்த பிறகுதான் நீ என்ன பண்ணுவ? மரிப்பாய் அப்படின்னு சொன்னது அப்படியே நடக்குது. இப்போ இயேசு என்ன பண்ணுறான்? கையில் ஏந்திட்டு சொல்கிறான், பார்த்தேன், உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. பாட்டு போடுறோம் இல்லைங்களா? கண்டே நான் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டே நான் கண் கூளிர. அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்து இவரை தான் நான் பார்ப்பேன்னு சொன்னேன், அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். அப்போ நான் சொல்கிறேன், தரிசனம் முடியும் வரை வாழ்க்கை முடிகிறது இல்லை. எது வரைக்கும் சிமியோன் இருப்பேன்? உன்னை நான் பார்ப்பேன், அப்புறம்தான் சமாதானத்தோட போவேன். சஞ்சலத்தோடு போகக்கூடாது. போகும்போது கூட இப்படி போட்டிருக்கு, சமாதானத்தோடு போகிறது, சஞ்சலத்தோடு போகிறது இல்லை பாருங்க, சமாதானத்தோடு போகிறது. அங்கே பாருங்க, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். அவன் நிறைய வார்த்தைகளை அவர் ப்ராஃபஸி பண்ணுறாரு.
புறஜாதிகளுக்கு பிரகாசமாக இருக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். நான் தான் இதை அடிக்கடி சொல்லுவேன். கர்த்தர் சில காரியத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, வெறும் அவர் பேசிகிட்டே இருப்பார், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்படி கிடையாது. எதையெல்லாம் காதால் கேட்குறீங்களோ அதை கையால் தொட்டு அதை ஏந்துற மாதிரி அவர் செய்வார். ஆமென். கடவுளுடைய வார்த்தைங்கிறது ஆவியானவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டு நீங்கள் கேட்கிற வார்த்தையாக மட்டும் இல்லை. பாப்பேன்னு சொன்னார்ல, அப்போ முதல்ல அதை கேட்டான், இப்போ கையில் ஏந்திட்டான். ஆமென். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. எதை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அதனால தான் காதால் கேட்டதை என் கண்ணால் காண்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் காதால் கேட்ட தேவ வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, பரிசுத்த ஆவியின் மூலம் பேசப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்டேன், கேட்டதை என் கண்களால் நான் காண்பேன். ஆமென். ஆமாம், எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்குற வரைக்கும் கிளம்புற மாதிரி இல்லை. ஆமென். இருப்பீங்க. உரைக்கப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். ஆமென். அதனால் மரணத்தின் பயத்தில் வாழாதீங்க. நன்மைகளை பார்ப்பீங்க. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானங்களையும் நீ பார்ப்பாய். ஆமென். பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன்னா பார்ப்பீங்க. என் கண்கள் கண்டதே. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை பார்க்குறேன். அப்போ ஊர் சொல்லலாம், 1000 சொல்லலாம், ஆனால் உங்கள் காதில் கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாரோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்காம போக மாட்டீங்க. கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அப்போ அப்படி தான் இங்கே நடக்குது பாருங்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையில் உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்னையா ஒரு தாத்தா வந்து என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம பிள்ளையை பற்றி என்னமோ உரைக்கிறாருன்னு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ளே போகிறோம் அடுத்த மாதம். ஆனால் நான் சொல்கிறேன், அநேக ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது, அநேக சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். இது எல்லாமே கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாடி நடக்கிற சில காரியங்கள் மட்டும் இல்லை. இது எப்போ நடக்குதுன்னா, இது கிறிஸ்து பிறந்து கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது அவருடைய பிறப்பு, அந்த நாட்கள், இது எல்லாத்தையும் தான் சேர்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அநேக ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. ஆமென். கிறிஸ்து வார்த்தை வந்து மாம்சமாங்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எல்லாமே நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் நிறைவேற போகுது. எல்லாம் சொல்லுங்கள், ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, பாருங்கள், தாத்தாவுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, எவ்வளோ வேற பிளஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமென். ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, நான் தான் சொல்லுவேன், இந்த வயசானவங்க வந்து இல்லை, வயசானவங்க மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது சரி ஒரு 45, 50, 50க்கு அப்புறம் எல்லாம் எஞ்சிய நாட்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? தரிசனம் இல்லாததுனால. நான் சொல்கிறேன், நிறைய வேலை இருக்குது. பிளஸ் பண்ணலாம், ப்ராஃபஸி பண்ணுங்க, அந்நாள் மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமாங்க, நான் தான் சொல்லுவேன், சும்மா உட்காந்தா சோகமாக தான் இருக்கணும். ஆனால் தரிசனத்தோடு இருந்தால் நீங்கள் சோகமாக இருக்க வேண்டியது கிடையாது, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையை ரொம்ப நிறைவாக என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும் பாருங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இவ்வளவு விவரங்கள் பேசிகிட்டே இருக்கிறார். இந்த தாத்தா பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பாட்டியும் வருது. அவங்க யார்? அன்னாள். அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்ட்டியும் ஆண்டவர் சொன்னார், இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தாத்தா தீர்க்க தரிசனம் சொல்ல, பாட்டி அதை உறுதிப்படுத்த, எப்படி இருக்கு பாருங்க. இவர் மியூசிக் வாசிக்க, நான் ஆட, அப்படிங்கிற மாதிரி. நமக்கு அடுத்த மாதம் தானே ப்ரோக்ராமு. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன்,
தாத்தா வந்து ஒரு 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 நோக்கமே இல்லைன்னா எப்படி இருக்கும் அவருக்கு பாருங்கள். சில பேர் பாருங்கள், அவங்க நோக்கமே என்னென்னா உயிரோடு இருக்கிறது, இதுதான் நோக்கமே இருக்கும். சுகர் ப்ரெஷர் இதை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. அப்படியே ஒரு வாக்கிங்கை போய் செக்கப்புக்கு போயிட்டு அப்படியே போயிடுது. நான் சொல்கிறேன், லட்சியம் நோக்கம் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள், ப்ரெஷர் சுகர்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது, காணாமலே ஓடி போயிடும், தேடினா கூட தெரியாது. ஆமாங்க, நான் சொல்கிறேன், நோயே இருக்காது உங்கள் வாழ்க்கையில். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் அது வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. அதில் என்ன சொல்லிருக்கா, வாலிபர்களும் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இடறி விழ மாட்டாங்க. அவங்க புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார். என்ன பேசிட்டு இருக்கேன்னா, இந்த வயோதீபத்திற்கு வெளியே சிமியோன் வந்தான். இந்த விதவை என்கிற வாழ்க்கையிலிருந்து இவ வெளியில வரா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெளியே வாங்க. ஏதோ ஒன்றுக்குள்ள உட்காந்துட்டே இருக்காதீங்க, அந்த வட்டத்தை விட்டு வெளியில வாங்க. கர்த்தர் உங்களுக்காக மேன்மையானதை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இன்னொரு தொடுதல் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென். இன்னொரு தொடுதல் உண்டாகட்டும். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள், அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கையே இல்லை. மாற்றி 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 போயிட்டே இருக்கு லைஃப். ஆனால் ஒரு மத்தியான நேரத்தில் என்ன பண்ணுறா, தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறா. அந்த கிணற்றண்டையில் யாரை சந்திக்கிறா, இயேசுவை சந்திக்கிறாள். பாருங்க, உட்காந்துட்டே இல்லை, வெளியில் போகிறாங்க. எப்பெல்லாம் பாருங்க, சும்மா அப்படியே பயந்து இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. கொஞ்சம் வெளியில் வாங்க. உங்களுக்காக சில தெய்வீக சந்திப்புகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். சில டிவைன் என்கவுண்டர்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், நம்ம அதிலே இருந்தானா அங்கே தான் இருப்போம். பாருங்களேன், அன்னைக்கு அவ போகிறா. எப்போ இவளுக்கு இப்போ இந்த தண்ணி எடுக்க போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா போனால் ஃபுல்லாக சாடை பேசுறது பூரா யாரைத்தான், என்ன குடம் புதுசா, புரியுதா? எப்படி எனக்கு தெரியுது பார்த்தீங்களா? அப்போனா அதில் 100 அர்த்தம் இருக்குது. குடத்தை சொன்னேன், நீ யாரை சொல்லுவேன்னு தெரியுதுமா, அதுதான் அது. அதனால் அது தண்ணி எடுக்க வரதே விட்டுடுச்சு பாருங்க. அப்புறம் பார்த்தா மதியா யாரும் வராத ஒரு நேரம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த நேரம் தான் அது என்ன பண்ணுது, தண்ணி எடுக்கிறதுக்கே வருது. ஆனாலும் பாருங்க, அந்த நேரத்தில் இயேசுவின் சந்திப்பு வாழ்க்கையில் நடக்குது. ஆமென். கடவுளுடைய சந்திப்பு நடக்குது பாருங்க. அதனால் யாராவது எதாவது சொல்லிகிட்டே இருப்பான்னு உட்காந்துட்டு இருக்காம நீங்கள் போங்க, நீ கொஞ்சம் வெளியில் வாங்க, இனிமே நான் வெளியில் வரவே மாட்டேன் அப்படின்னே உட்காந்துடாம அவ போகிறா. ஒரு சமயம் பார்த்து என்ன பண்ணுறா, போகிறா. ஆனால் அந்த நேரம் மேசியாவை சந்திக்கும் ஒரு சமயமாக அது மாறினது. ஆமென். அதே மாதிரி தான் நகோமி ரூத், பிள்ளையை இழந்துட்டோம், கணவனை இழந்துட்டோம், அப்படி உட்காரல. சரி, நான் இன்னைக்கு ஏதாவது ஒன்று உண்டு பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறா, போகிறா, வெளியில் போகிறா. வெளியில் போனால் வேதவசனம் சொல்லுது, அந்த வயல் தற்செயலாய் போவாசுடையதாக இருந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அந்த வயல் போவாசுடையதாக இருந்தது. பாருங்கள் எப்படி நடக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சும்மா எப்போ பார்த்தாலும் சுற்றின இடத்துலேயே சுற்றி செஞ்சு அங்கனே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா பாருங்க. 2 பேரும் உட்காந்து எவ்வளோ நேரம் தான் அழுது, ஏதாவது நடக்குமா? அதனால் ஒன்றுமே நடக்காது. அத்தை நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறேன். அந்த ஊரில் யார் நமக்கு வேலை கொடுப்பா, என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் போகிறா பாருங்களேன். வேலை என்ன வேலை, வாழ்க்கையே கொடுக்குற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், தயவு செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில் வட்டங்களை விட்டு அல்லது அந்த பவுண்டரிஸை விட்டு யாரெல்லாம் வெளியே வர்றாங்களோ அவங்கெல்லாம் நன்மைகளை பார்க்குறாங்கங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நான் நிறைய நேரத்தில் நம்ம அங்கேயே ஏதாவது நடக்குமான்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் அங்கேயும் செய்ய வல்லவர். ஆனால் சில நேரத்தில் கர்த்தரே கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டுறாரு. எப்போ அந்த ஊருக்குள்ளே இருக்காத ஆபிரகாமே, கொஞ்சம் வெளியில் வா, கொஞ்சம் வெளியில் வா. நான் கை வச்சு உனக்கு கண்ணு தெரிலன்னா இந்த ஊர் அட்மாஸ்பியர் எந்த மாதிரி இருக்கு பாரு. கர்த்தரே
உதவ முடியாத மாதிரி இருக்குது சில நேரம். அதனால் வெளியில் வா, வெளியில் கூப்பிடுறாரு, வெளியில் வா. அப்போ அந்த வட்டத்தை விட்டு, அந்த பவுண்ட்ரிஸை விட்டு அவங்க வெளியே வரும்போது ஒரு புதிய நன்மைகளை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், ஊரே லாக்டவுன் போட்டிருக்கு. ஊரே என்னது? லாக்டவுன் போட்டிருக்கு. உள்ளே யாரும் வர முடியாது, வெளியிலையும் யாரும் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ராஜாவே கஞ்சி குடிச்சிட்ருக்கான், அவ்வளோ பெரிய பஞ்சம். ஸோ என்ன அறிவிச்சிருக்கிறாங்க? அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ தீர்க்கதரிசி மட்டும் ஒன்று தீர்க்கதரிசி சொல்கிறார், நாளைக்கு இந்நேரம் சமாரியாவில் என்ன ஆக போகுது? பெரிய ஒரு ப்ராஸ்பரிட்டி எழுப்புதல் வரப்போகுதுன்ட்டார். ஆனால் அதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், 2 குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்க? வெளியில் வர்றாங்க. ஆமென். இதெல்லாம் விட்டு இந்த ஊருக்குள்ளே போய் எவன்ட்டையாவது கேட்டால் அவன் நீ ஏதாவது வச்சிருக்கியாப்பாங்க. பிச்சைக்காரன்லையும் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க. ஏன்னா நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. பழசை கூட எவனும் வெளியில் போடுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது 4 பேர் பாருங்கள், 2 பேர் பாருங்கள், பைபிள் ஒழுங்காக படிக்கணும். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? எவனாவது தருவான்னு பார்த்தா ஒன்றும் தர்ற மாதிரியே தெரில. பொதுவாக குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியில் தான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. அந்த வழியாக யாராவது வந்தால் ஏதாவது கிடைக்கும். பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் அங்கே பாருங்கள், பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். ஊருக்குள்ளே போய் இவங்களுக்கு பிச்சை கேட்டாலும் நம்ம சாவ தான் போகிறோம். ஏன்னா ஒரு பையன் போட போகிறதே கிடையாது, சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் பாருங்கள் எப்படினாலும் சாவோம். ஏன் கொஞ்சம் சாதனை பண்ணிட்டு சாவக்கூடாது? புரியல, புரியுதா உங்களுக்கு? அங்கே இருந்தாலும் சாவ போகிறோம், இங்கே இருந்தாலும் சாவ போகிறோம். சாவணுன்னு என்ன ஆயிடுச்சு? உறுதி ஆகி போச்சு. சாவணும்னு முடிவு பண்ணிய ஏதாவது மருந்து கிருந்து சாப்பிடக்கூடாது, இப்படி சண்டவாளத்திலையா தலையை வச்சு சாவணும் அப்படிங்கிற மாதிரி எப்படியும் என்ன பண்ண போகிறோம்? சாவ போகிறோம். ஆகையால் இப்பொழுது பாருங்க அவங்களுக்குள்ள ஒன்று வருது. இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சிட்டாங்க. பாருங்க, எப்படினாலும் சாவ போகிறோம், பரவாயில்ல, சோறுக்கே இல்லாமல் சாவறதை விட பார்த்துருவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அங்கே அடுத்தால பாருங்க, சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். அங்கே பாருங்களேன், ஒளிமுக வாசல்லே உட்காந்துருந்தாங்கன்னா ஒளிஞ்சு போயிருப்பாங்க. அப்புறம் ஒளிஞ்சு போன வாசல்ல எழுத வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த வட்டத்தை விட்டுட்டு வெளியே வந்தா பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை தேவன் அவர்களுக்காக வைத்திருந்தார். ஆமென். சில நேரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒன்றும் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எழுந்து போங்க. இல்லை இதுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள நடக்கும், இந்த வட்டத்துக்குள்ள நடக்கணும் அப்படியே இருக்காதீங்க. வட்டத்தை தாண்டி போங்க, கடவுள் உங்களுக்காக பெருசாக வச்சிருக்கிறார். ஆமென். அங்கே ஒருவனும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அங்கே ஒருவனும் இல்லை. அடுத்தால பாருங்க, ஆண்டவர் சீரியருடைய இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலைகளையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தினான் என்று சொல்லி அவனுக்கே ஒரு கற்பனை ஓடுது. வர்ற சவுண்டை பார்த்தா எதிரிகள் பேசிக்கிறாங்க. கடவுள் பாருங்கள் உங்களுக்காக எப்படி கிரியை செய்கிறார் பாருங்களேன். அவனா ஏதாவது ஒரு கதை விட்டுக்குவான். பார்த்தா நடந்திருக்கிறத பார்த்தா ஏதோ அவனே ஒரு கதை எழுதுவான். நீங்களாம் சொல்ல வேண்டாம், நம்ம ஊரில் கதை எழுதுகிற பல ஆட்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி அவனே ஒரு கதை எழுதுகிறான். அது இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணி இவ்வளோ சவுண்டு வருதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெருசாக நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். விரோதமாய் கூலி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களில் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள்.
அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணியின் மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து, பாருங்க, சாவம் பாரடா செத்தாலும் பரவாயில்லான்னு போனால் வாழ்வு காத்திருக்கு. நம்ம ஊரில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. எதுவும் படத்தினுடைய டைட்டிலான்னு எனக்கு தெரியல. துணிந்தவனுக்கு தூக்கம் இல்லை. சும்மா பயந்துட்டே இருக்காதீங்க. நான் அதை எப்போவுமே என்ன சொல்லுவேன், உள்ளே போனாலும் சாவ போகிறோம், இங்கே இருந்தாலும் சாவ போகிறோம், அங்கே இருந்தாலும் சாவ போகிறோம், எங்கே இருந்தாலும் நம்மளை திட்டத்துக்கு 4 பேர் இருக்கிறான். அப்போ ஏதாவது செஞ்சுருங்களேன். உங்களை சும்மா மட்டும் விடுவாங்களா? நீங்கள் வெளியே போனீங்கன்னா அந்த பேர் ஊர் சுற்றுது பாரு அப்படிம்பாங்க. சரி, வீட்டுக்குள்ளே உட்காருன்னு பார்த்தா அங்கே ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கு பாரு அப்படிம்பாங்க. சிரிச்சு பாருங்க, எப்போ பார்த்தாலும் பல்ல காட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. சரி, இனிமேல் சிரிக்கக்கூடாது. இந்த உம்முனா மூஞ்சி, ஒரு மூஞ்சில் ஒரு களை இருக்கா, என்னடா பண்ணுனா என்னடா பண்ணு. இது ரொம்ப யதார்த்தங்க லைஃப்பில். இதை புரிஞ்சுக்கோங்க. உள்ளே போனாலும் சாவோம், ஒளிமுக வாசலில் உட்காந்துன்னு சாவோம், எதிரின். ஸோ ரிஸ்க்குங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, விமர்சனங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, என்னன்னாலும் அதுதான். அப்போ என்ன பண்ணணும்னா, செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சிடணும், அவ்வளோதான். ஆமேன். செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சிடணும், வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துடணும். பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. அவங்க தான் வட்டத்தை தாண்டி போகிறவங்க. ஆமேன். வாழணும்னு நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை தைரியமாக வாழுங்க, பயப்படாதீங்க. சில பாருங்க, அதை செய்ய ஆசைப்படுறது, இதை செய்யலாம் விருப்பப்படுறது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணுன்னு ரொம்ப ஆசைப்படுறது, ஆனால் யாராவது சொல்லிவிடுவாங்களோன்னு பயம். ஏன் இது யாராவது இப்போ மட்டும் உன்னை பற்றி நல்லா பேசிட்டு இருக்காங்க நினைக்கிங்க, வா உன்னை கூட்டு போய் காட்டுறேன். அப்போ என்னை பற்றி நல்லா பேசலையா, அதுவே இப்போ தான் உனக்கு தெரியுமா? இவங்க நினச்சிக்கிறாங்க நம்மளை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையை கடவுளுக்கு முன்னாடி தைரியமாக என்ன செய்யணும்னு நினைக்கணும் அதை செஞ்சு நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருங்க. ஆமாம். இவங்க ஒப்பீனியன்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. அப்போது அவன் இந்த குஷ்டரோகிகளுக்கு பாருங்களேன், உடம்பெல்லாம் புண்ணாக இருந்தாலும் உள்ளே நல்ல ஒன்று வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். சில நேரம் ரொம்ப அழுத்தப்படும் பொழுது தான் சில நல்ல முடிவுகளை மக்கள் எடுக்கிறார்கள். பார்த்துறீங்களா நீங்கள்? ஒரு 2 நேரம் சாப்பாட்டுக்கே இல்லாமல் நிற்கிற சில ஆட்கள் தான் இனிமே ஒன்று பண்ணியாவுண்டா அப்படிங்கிற முடிவுக்கே வர்றாங்க பாருங்கள். வாழ்க்கையில் ரொம்ப அவமானத்துக்குள்ள, ரொம்ப வருத்தத்துக்குள்ள, ஏமாற்றத்துக்குள்ளே தள்ளப்படும் போது முடிவுகள் சில நேரம் வேறு மாதிரி ஆகிடுது. சிலவங்க வேறு மாதிரி முடிவு எடுத்துறாங்க, இதோட நான் முடிஞ்சிருந்தேன் அப்படின்றதாங்க. சிலவங்க இனிமே என் வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது, நான் இதை மாற்றுவேன் அப்படிங்கிற முடிவுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க பாரு. ஒரு பெண்ணை சிறு வயதிலே கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கற்பழித்து அதை மானபங்கப்படுத்தி வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணு எழும்பி, எனக்கு நடந்த இந்த அநீதி இனி ஒரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாதுன்னு 2500 பிள்ளைகளை அந்த வாழ்க்கையிலேருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். அப்போது எப்படி இப்போ இதுவே அதோட முடிஞ்சிச்சு, இனிமேல் இந்த சமூகத்தில் வாழ்கிறத விட அப்படின்னு போயிருந்துருக்கலாம். ஆனால் அது பார்த்துச்சு, எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு பார்த்தேன், எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போனாங்க. இனி என்ன பண்ண போகிறேன், நான் டாக்டராக போகிறேன், யாரையும் சாக விட மாட்டேன். சூப்பர், நல்ல ஒரு தீர்மானம். உங்களுக்கு என்ன, நான் படிக்கணும்னு நினச்சேன், படிக்க முடியல. அப்போது படிக்காத ஆள்னு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் படிக்க வைக்க போகிறேன் நான். இதுதாங்க. நீங்கள் இப்படி சோகமாக தான் போகணுங்கிறது கிடையாது. ஆவியானவர் உங்கள் கூட இருக்கும்போது, வார்த்தை உங்கள் கூட இருக்கும்போது முடிவுகள் வேறு மாதிரி எடுக்க முடியும். ஆமேன். அப்படி தான் நீங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க. நேற்றுக்கு தான் ஒரு பையன் வந்தான், அவன் இன்றைக்கி கேமரா பிடிச்சிட்ருக்கான்ட்டு. நான் சொன்னேன், வாய்ப்பை தேடி அலைஞ்ச எனக்கு தான் வழி தெரியும், அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும், ஒருவரும் மறுக்கப்படுவதில்லை. இங்கே யார் வந்தாலும் நோ சொல்கிறதே கிடையாது. கமான் வாங்க, என்னிடத்தில் வருகிற ஒருவனை புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஏசுநாதர் மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கோம். யாருன்னாலும் வாங்க, ரிஜெக்ட் பண்ணப்படவே இல்லை. வாங்க, என்னால் முடிஞ்சது சொல்லுவேன், ஏதோ எது பண்ணுங்க, முன்னேறினா அப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் செய்யலாம். ஆனால் நோ சொல்கிறதே கிடையாது, ரிஜெக்ட் பண்ணுறதே கிடையாது. எல்லோரும் வாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதுன்னா, நாம் சில அதை தேடி இருக்கிறோம், நாம் போய் நின்றுருக்கோம், நமக்கு நடக்கலை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறார், நம்மளும் அதே இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பாருங்களேன். ஆமே, அதான் காரியம், அதான் காரியம். அப்போது
இங்கே இருந்தாலும் சாப்பிட போகிறோம், ஊருக்குள்ளே போனாலும் சாப்பிட போகிறோம், எதிரின் பாளையத்தில் போனாலும் சாப்பிட போகிறோம். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஊருக்குள்ளே சோறு தண்ணி இல்லை கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ராஜாவே என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ஆமாம். அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், எதிரி பாளையத்துக்கு போனால் கர்த்தர் அங்கே ஒரு வேலையை செஞ்சு வச்சுருந்தார், கர்த்தர் ஒரு கிரியை செஞ்சு வச்சுருந்தார். இவனில் போய் பார்த்தா ஒருவனும் இல்லை, போயிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. முதல்ல தம்பி அடுத்ததெல்லாம் அது அவன் இருக்கானா அங்கே இருக்கானா எங்கே இருக்கட்டும், முதல்ல சாப்பிடுப்பா, உட்காந்து சாப்பிட்ட பிறகு தான் மற்ற பேச்செல்லாம். நல்லா சாப்பிட்றான், எல்லாம் இது பண்ணுறாங்க. சாப்பிட்டாச்சா? ஆனால் ஒருத்தரையும் காணும். சரி முதல்ல எடு அப்படின்னு கொண்டு போய் எடுத்து போய் என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. பாருங்கள், வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர் ஒருவர் நோக்கி, இப்போ ப்ராஸ்பரிட்டி டூ மச்சாக இருக்குது, செழிப்பு வேறு லெவலில் இருக்குது, நமக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா செழிப்பு தான், அதனால் நமக்கு போதும், இது மற்றவங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்லும் ஒரு வேலையாக அது இருக்கிறதுன்னு அடுத்த வட்டத்துக்கு போயிட்டாங்க. பாருங்களேன், இங்கேருந்து இங்கே வந்தவங்க இப்போ எங்கே போகிறாங்க, நம்ம பார்த்துட்டோம், சாப்பிட்டோம், ருசிச்சிட்டோம், கொஞ்சம் அங்கே பேங்க்லலாம் போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணோம், நற்செய்தி அறிவிக்கும் நேரம். என்ன மாதிரி எத்தனை பேர் சோர்ந்து போய், எத்தனை பேர் நம்பிக்கை இல்லாமல், எத்தனை பேர் வாழ்க்கையில் போராட்டி இருக்கிறாங்க. விடக்கூடாது, அவங்களாம் தூக்கணும். ஆமென். அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள். பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது சாவோன்னு நினச்சோம், சாப்பிட்டோம், பிழைச்சிருக்கிறோம், செட்டில்மெண்ட்டும் அங்கங்கே பண்ணியாச்சு, இதுக்கப்புறமும் நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, சரியாக இருக்காதுப்பா. நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஸோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பாருங்கள், என்ன பாருங்கள், குஷ்டரோகிட்டு எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நாம் மௌனமாக இருந்தால், பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். அங்கே போய் சொன்னால் அவங்க யாரும் நம்ப மாட்டேங்காங்க. அவன் என்ன மாதிரி யோசிக்கிறானா, பத்தியா இவன் யோசித்தான் பார்த்தீங்களா, யார் எதிரி, அவனை கூட்டிகிட்டு நம்மளை துரத்திட்டான் போலான்ட்டு. அதே மாதிரி தான் அந்த நாட்டு ராஜாவும் யோசிக்கிறான், இவனோட அனுப்பி ஏதோ நம்மளை வெளியே வர வைக்கிறதுக்காக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு. கர்த்தர் செஞ்ச நன்மையே அவனால் ரியலைஸ் பண்ண முடியல. பாருங்களேன், அதெல்லாம் நம்பவே முடியல. அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணியிருந்தார், செஞ்சுருந்தார். கடைசியில் போய் ஆளெல்லாம் அனுப்பி பார்த்தா நிஜமாவே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரே நாளில் சமாரியாவின் பஞ்சம் தீர்ந்தது. ஆமென். வித்தின் 24 ஹவர்ஸில் ஒரு ஊருடைய பஞ்சத்தையே கர்த்தர் மாற்றிட்டாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்க. அதனால தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் போது அப்படிங்கிறதுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும், திரும்ப வேண்டியதெல்லாம் திரும்பும், மாற வேண்டியதெல்லாம் மாறும். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென். வெளியே அழைத்து கொண்டு போய், ஸோ ஒரு பாக்ஸ்குள்ளேயோ ஒரு சட்டன் ரொட்டீன்ஸான உட்காந்துருக்காதீங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க. ஏன்னா யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ அவங்க ஏதோ ஒரு புதிய எதிர்காலத்தை பார்த்தார்கள், அவர்கள் ஒரு நன்மையை பார்த்தார்கள், சரியான வாழ்க்கை துணையை பார்த்தார்கள், சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்தார்கள். அப்படியே உட்காந்துடாதீங்க. சம்பவத்துக்குள்ளே அது ஒரு பவுண்டரி மாதிரி ஆகி அதுக்குள்ளே அப்படியே கிடக்காதீங்க, வெளியில் உடச்சிட்டு வாங்க. பரவாயில்ல, கடவுளுக்காக நான் வாழ போகிறேன், நற்செய்தியை அறிவிக்க போகிறேன், நான் ஜெபம் செய்ய போகிறேன், ஆராதனை செய்ய போகிறேன், போய் ஒரு வேலையை செய்ய போகிறேன். எப்போவுமே அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தவங்க பெருசாக எதையுமே பார்க்கல. அதை தாண்டி வாங்க. இதை தாண்டி போனால் அந்த தலையை வெட்டிடுவாங்க. எஸ்தர் ராஜா சொன்னால் தாண்டி போகிறேன். அதனால தான் வரலாறு படைத்தார். வட்டங்களை தாண்டுபவர்கள் தான் வரலாறு படைக்கிறார்கள். ஆமென். இல்லை அப்படி போனால் கொண்டுருவாங்களாம், யாரையாவது கொண்டாங்களான்னு தெரியல, ஆனால் போனால் கொண்டுருவாங்களாம். போனால் போட்டும், செத்தாலும் சாகுறேன், நான் போய் நிற்க போகிறேன்ட்டு போயிட்டா பாருங்க. சாகலை, அவளும் வாழ்ந்தா, அந்த குலமும் வாழ்ந்தது. ஆமென். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம், அப்படியே படிச்சுங்க, அப்படியே ஒரு வட்டத்தை தாண்டி போயிருக்கிறேன். இதுதான் அப்படின்னா பாருங்க, கல்வாரி அதுதான். கல்வாரிங்கிறது என்ன? நான் கடவுள், மனிதன் என்னை தேடி வர வேண்டும். இதுதான் வழக்கமான வட்டம்.
ஆனா கடவுள் அதை உடைச்சிட்டு நான் அவனை தேடி போறேன்னு வந்தாரு பாருங்க. அதுதான் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷம். அவன் தானே போனான், அவன் வரட்டும். இல்ல இல்ல இல்ல, என் பிள்ளைய தேடி நான் போறேன், என் ஆட்டை தேடி நான் போறேன். நான் அந்த வட்டத்தை, கடவுள் என்கிற வட்டத்தை தாண்டி அவர் மனிதனானார். ஆகையால் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆமென். ஆமாங்க, that is a gospel, that is a gospel. அவர் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர்னா ஒருத்தரும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. அதை கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டார் பாருங்க. திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. கிழிச்சிட்டு வெளியில வந்தா ஜனங்கள் வாழ்வு பெற்றார்கள். நாம் அவரை கண்டு கொண்டோம், நாம் அவரை வந்து சேர்ந்தோம். அப்போ அப்படிதான் நடந்திருக்குது பாருங்க. ஆமா, அந்த போட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் பேதுரு வந்து இவர் கடவுளா பூதமா வந்திருக்கிறது கத்தரா காஞ்சனாவானே தெரியல. உட்கார்ந்துட்டே இருக்கிறான் குழம்பிட்டு. அவர் சொல்றாரு, வெளியில வா, அந்த போட்ல இருந்து வெளியில வா, வெளியில வா, கால் எடுத்து வை, வா வா அப்படின்னு கூப்பிட்டாரு பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் என்ன பண்றேன் வரன். கால் எடுத்து வச்சா இயேசுக்கு அப்புறம் கடல் மேல நடந்தால் யாருன்னு கேட்டா பேதுரு தான். ஆமென். ஆமாங்க, கடவுள் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். வா என்கிற அழைப்பை வைத்து, வட்டங்களை தாண்டி வா, உன்னுடைய வழக்கங்களை தாண்டி வா, உன்னுடைய அன்றாட ரொட்டீனை தாண்டி வா, நான் உனக்காக மேன்மையானவர்களை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரேக் தி லிமிட்ஸ். ஹல்லேலூயா. சில வரம்புகளை அப்படியே இருக்காதீங்க. இப்படிதான் இருக்கணும்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. உனக்கு ஒரு விதவைன்னா அவ சோகமாவே இருக்கணும், அவ ஒரு ஒரு இப்படின்னா அவங்க இப்படிதான் இருக்கணும்னு இந்த உலகம் ஒரு இதை செட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே இருக்காதீங்க, கிழிச்சிட்டு வெளியில வாங்க. என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், என்னை வாழ வைக்கிறவராக அவர் இருக்கிறார். வயசானவங்கன்னா இப்படியே தான் இருக்கணும். யார் சொன்னா? சிமியோன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக, சிமியோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவனாக, வரப்போகிற மேசியாவை குறித்து பேசுகிறவனாக அவன் இருந்தான். நீங்க கடவுள் கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் வயோதீபமும் வளமான நாட்களாக மாறும். நான் சொல்றேன் உங்களுக்கு, 84 வயசு அவ சொல்றா, ஆமா நானும் அவருக்காக தான் காத்திருந்தேன், எனக்கு தெரியும் அவர் வருவாருன்ட்டு. அவ சொல்றா பாருங்க, வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற ஒரு தேவன் அவர், வாழ்க்கையை ரொம்ப மீனிங்ஃபுல் ஆக்குகிற ஒரு நல்ல ஆண்டவரிடத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. பயப்படாதீங்க, உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. திகையாதே, பயப்படாதே, நான் உன் தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். Thank you Lord Jesus. ரேப்லோ கோரா ஷட்டலா ப்ரோகே தேனேமே ரேஹேனா மோசே தேரே நஹான் தேரே போலோரோ கோதாராலாரா. இதோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னவரே, இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல நிற்கிற, இதை ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you for the word, Holy Spirit. இந்த வார்த்தையை நீர் அனுப்பினதற்காக நன்றி. வெளியே அழைத்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து ஒவ்வொருத்தரையும் வெளியே கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு காரியங்களுக்குள்ள ஒரு எல்லைக்குள்ள அப்படியே இருக்கிறவங்க, இன்னைக்கு அந்த பவுண்டரிஸ் உடையட்டும், அவர்கள் வெளியே வருவார்களாக. அந்த சோகங்களை குறித்து, அந்த பலவீனங்களில் இருந்து, அந்த பயங்களில் இருந்து, அந்த வழக்கமான பழக்கங்களில் இருந்து வெளியே வருவார்களாக. ரேமோ ஷாட்டாலா பிராகாதாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் சுவாமி. ஐ ஸ்பீக் செகண்ட் டச். மீண்டும் ஒரு தொடுதல் உண்டாவதாக, மீண்டும் ஒரு தொடுதல் அவங்க வாழ்க்கைக்குள்ள வருவதாக, மீண்டுமான ஒரு தொடுதல் ஏற்படட்டும் பரிசுத்த ஆவியானவரே. ரீமோ கோலாரா ஹாசியா காட்டாலா பாரா ரேஹானா மோ ஜாந்தேரே நேம் ரோ காட்டாலா பாரா ரீஹாந்தேரே மோனோரோ ஷேக்லே மாகாதாரா பாலாரா. Hallelujah, 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 hallelujah. ரேபோஹோ ஷாட்டே லேப்ரேகே. மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள், அவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, பயந்து வாழாதீங்க, தைரியமா வாழ ஆரம்பிங்க. அவர் உங்க பட்சமாக இருக்கிறார், உங்க பட்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரே ஒதுக்கி வைத்த அந்த குஷ்டரோகிகளை அவர்கள் அந்த வட்டத்தை தாண்டி போய் அந்த ஊருக்கு அதை சொன்னதுனால என்ன இருக்கும், ஊரே கொண்டாடுற ஆட்களாக மாறிட்டாங்க. ஊரே கொண்டாடுற, எப்பா இன்னைக்கு என் பிள்ளைலாம் பிழைச்சிருக்குன்னா, இன்னைக்கு இந்த ஊரே நல்லா இருக்குன்னா, நீ வந்து அன்னைக்கு நற்செய்தி சொன்னதுனாலதான்ப்பா. உன் உடம்புல வேணா வியாதி இருக்கலாம், ஆனா உன் மனசுல இருந்த அந்த நல்ல காரியம்தான் இன்னைக்கு இந்த ராஜா கூட சாப்பாடு சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்கிறது. நீங்க அற்பமா நினைக்காதீங்க, உங்க நற்செய்தி யாரையோ வாழ வைக்க போகிறது.
உங்ககிட்ட இருந்து வருகிற நல் வார்த்தைகள் எத்தனையோ பேருக்கு ஜீவனை கொண்டு வர போகுது. நீங்களே வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கலாம், நீங்களே நல்லதுக்காக போராடிட்டு இருக்கலாம். ஆனா வட்டத்தை தாண்டி வரும்பொழுது நீங்களே 4 பேருக்கு செய்கிற அளவிற்கு, 4 பேருக்கு நல்லதை சொல்ற அளவிற்கு, நன்மைகள் செய்கிற அளவிற்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்க வாழ்க்கையை திருப்புவார். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வர்ற வார்த்தையாக அது இருக்கிறது. பாருங்க. ஆமென். வெளியே வாங்க அந்த வட்டத்தில் இருந்து. என்ன பவுண்டரிஸ் அந்த உலகம் உங்களுக்கு போட்டிருக்குது? தோத்து போனவன், வாழ தெரியாதவன், வாழ்க்கையை இழந்தவள், என்னெல்லாமா போட்டிருக்கலாம். அத்தனையும் கிழிக்கிறார் இன்னைக்கு சாயங்காலம். அத்தனை காரியங்களும் கிழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். ரேபோ ஷாக்லே மாட்டாலா பாராகா தாராபோ. ஹல்லேலூயா. புதிய தரிசனங்கள் பிறப்பதாக, புதிய லட்சியங்கள் பிறப்பதாக, புதிய நோக்கங்கள் உண்டாவதாக. Oh, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Nimonoro shekle makarabo shata labara ridana shentelere ko. Hallelujah, hallelujah. Oh, என் வாழ்க்கையில எவ்வளவு சோகமாயிட்டேன்னு அன்னைக்கு உட்கார்ந்துட்டே ரூத் இருந்தேன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. பரவாயில்ல, நான் போறேன் அப்படின்னு போனா பாருங்க, பாருங்க இயேசுவின் வம்ச அட்டவணையிலே இடம் வந்துடுச்சு. பாருங்களேன், இயேசுவின் வம்ச அட்டவணையிலே இடம் வந்துட்டு. எஸ்தரை குறித்து என்ன சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. குலத்தையே காத்தம்மா, இல்ல நீ இல்லைன்னா யூத குலமே இல்லை, நீ இல்லைன்னா யூத குலமே இல்லை. முதல்ல கொஞ்சம் பயம் இருக்குது, முதல்ல சில விமர்சனங்கள் இருக்கு. ஆனா தாண்டி போய் நீங்க அதை செய்யும் போது நான் நாடே கொண்டாடுற மாதிரி காரியங்கள் மாறுதலாய் முடியும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வெளிச்சங்கள் எங்க மேல அடிக்கிறது. இந்த மாலை வேளையில நான் லிட்டரலா சொல்றேன், வெளிச்சம் உங்க மேல அடிக்கிறது. தேவனுடைய வெளிச்சம், சத்தியத்தின் வெளிச்சம் இன்னைக்கு உங்க மேல வந்து விழுகிறது. உங்க இருள் விலகட்டும். இந்த நாட்களிலே வரம்புகள் நீங்கி போகட்டும். வாழ்க்கையின் எல்லைகள், ஓ எத்தனையோ காரியங்கள் அப்படியே உங்களை முடக்கி வச்சிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு அது அவிழ்க்கப்படட்டும். ஷேக்லா மாகோரா பாலாரா, ஷேக்லா மாகோலா பாரா, ஷாகாலா பாரா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா பேதுரு காலை எடுத்து வச்சான் பாருங்க. ஆமென், ஆமென். வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஆமென். உள்ள இருந்தாலும் இந்த புயலுக்கும் காத்துக்கும் சாகதான் போறேன், வெளியே போய் தோத்தாலும் சாகதான் போறேன். எல்லாருமே பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் துணிஞ்சிட்டாங்க. என்னன்னாலும் அப்படி வந்தவங்க எல்லாம் பெருசா செஞ்சுட்டாங்க பாருங்க. அதான் விஷயம். பயம், வாழ்க்கையில ஏதோ ஒரு பயம் அது உங்களை நிறுத்துது. கர்த்தர் இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சு போடுறாரு வெளியில. பயப்படாது, பயப்படாது, எதை பற்றியும் பயப்படாது. ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துறதுக்கு பயம். நான் வந்து ஜோம் பண்ணி எதுவும் நடக்கலன்னா, நான் பாட்டு பாடி யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா, அதனாலதான் ஒண்ணுமே அந்த பொட்டன்ஷியல் இருந்தும் வெளியே வர மாட்டேங்க பாருங்க. அது உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. வெளியில வாங்க. என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த போகிறேன். தேவன் எனக்கு தந்ததை நான் செய்ய போகிறேன். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு புதிய உத்வேகம் வரட்டும் சுவாமி, புதிய தைரியம் பிறக்கட்டும் சாமி, புதிய ஆவி ஊற்றப்படட்டும். ஷேக்லா போரா ஷாட்டா லாப்ரா. ஒரு பெண்ணிடம் சென்று கூட தைரியமாய் சொல்ல முடியாத ஒரு பேதுருவுக்கு ஆவி ஊற்றப்பட்ட பிறகு உலகமெங்கும் போகிற அளவிற்கு, வரம்புகளை தாண்ட அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் தொடுதலும் உண்டாகட்டும் சுவாமி. ரேக்லா போரா ஷாட்டா லாபாரா காதாராபோ ரீபோ ஹோசே கிளேமன் டாலாபாரா காதாரா. எல்லாம் எப்பெல்லாம் அந்த லிமிட்ஸை, எப்பெல்லாம் அந்த வரம்பை தாண்டி மக்கள் போனாங்களோ அப்பெல்லாம் பெருசா நடந்திருக்குது பாருங்க. அவன் பேதுருடைய வாழ்க்கையில அவன் நினைக்கிறான் இந்த யூதர்களுக்கு மட்டும்தான் காஸ்பல் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஆவியானவர் சொன்னார், இதை தாண்டி போ. தாண்டி போனா ஒரு பெரிய பிரஜாதி உலகத்தை அவன் கர்த்தருக்காக சொந்தமாக்க முடியும். எனக்கு ஆண்டு சொன்னார், இந்த பாஸ்டர்னா பிரசங்கம் பண்ணிட்டே போவாங்கடா, இதைத்தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. நீ அப்படி இருந்துடாத, உனக்குள்ள நான் வச்சதெல்லாம் வெளியில கொண்டு வா, வரம்ப தாண்டி போ. சும்மா ஜனங்க ஒரு 200 ரூபா காணிக்கை கொடுப்பாங்க, 1000 ரூபா, இதுலேயே தான் வாழ்றது தான் ஒரு பாஸ்டரின் வாழ்க்கைன்னு வட்டத்தை போட்டு வச்சு. யாரு போட்டா? ராஜா மாதிரி நான் உன்னை வாழ வைப்பேன், ராஜா மாதிரி நீ வாழுவ. கடவுள் நீங்க யாரையும் அப்படி அழைக்கல, ராஜா மாதிரி வாழ்றதுக்காக அழைச்சிருக்கிற. ஹல்லேலூயா. தங்கங்களை பொண்ணை எடுத்து பரிசளிக்கிற அளவிற்கு அவர் கிருபை பாராட்டுகிற ஒரு தேவன் பார்.
இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், இவ்வளோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதம் தான் அதிகமான தங்கங்களையும் அதிகமான பணங்களையும் நான் எடுத்து வெளியில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதம் சாதாரணமாக பார்த்தா மோர் தென் ஒர்த் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ஒர்த்தை வெளியில் தூக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதம். ஊழியக்காரருக்கு 1000 ரூபா கிடைச்சா 10,000 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். ஆனால் நான் இன்றைக்கு கடவுளுடைய பிரசனத்திலிருந்து சொல்கிறேன், நான் 15 லட்சம் ரூபா இந்த மாதம் காணிக்க கொடுத்துருக்குறேங்க. 15 lakhs சும்மா இல்லை, எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், எந்த செல்வம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே போகுதுன்ட்டு. ஒரு தம்பதிகளுக்கு திருமணத்தையே நடத்துறதுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. ஒரு திருமணத்தை நடத்திருக்கோங்க, 2 லட்சம் ரூபா ஆகும். நாங்கள் இந்தா அப்படின்னு செக்கு போட்டு இந்தா கொடுத்தாச்சு, நடத்துங்க அப்படின்ட்டு. ஆமேன். கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள் பாருங்க, வரம்பை தாண்டி வாங்க. ஆமேன். விசுவாசம் எல்லைகளை தாண்ட வைக்கும். யாரோ ஏதோ ஒன்று நம்ம மேலே சொல்லி அதுலேயே உட்காந்து நம்ம இப்படி தானே அப்படின்ட்டு. வெளியே வா. அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, உன்னை பார்த்துட்டே இருந்தது போதும், கொஞ்சம் விண்ணப்பார், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை கூட உன்னால என்ன முடியும், இவனுமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். உங்கள் பார்வை மாறட்டும், புதிய தரிசனங்கள் பிறக்கட்டும். இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மேலே இப்படிப்பட்ட எண்ணங்களையும் ஆவியையும் அபிஷேகத்தையும் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, என் எல்லைகளை பெரிதாக்கி. ஆமா, துக்கம்னு சொல்லி ராசி இல்லாதவன் சொல்லி அங்கேயே உட்கார வச்சிட்டாங்க. ஆனா அது என் எல்லை அல்ல. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. எல்லைகளை பெரிதாக்குகிறவன், ஓ அவன் வேண்டிக் கொண்டதையெல்லாம் அவனுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த மாலை வேலையில தாப்பனே, ஆமேன் ஆமேன். இந்த 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 11 மாதம் முடிஞ்சு 12க்குள்ளே போகிறோம். ஆண்டவரே, இந்த 12க்குள்ள இன்னும் புதிய காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. புதிய எல்லைகளை அவங்க வாழ்க்கையில் பார்க்கட்டும் தாப்பனே. மனசார அவங்க மேலே ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நான் பேசுகிறேன். ஆமேன். கண்களை ஏறிட்டு பார்க்கட்டும், கண்களை ஏறிட்டு பார்க்கட்டும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கே பார்த்துட்டு இருக்காம ஏறிட்டு பார்க்கட்டும். இன்னும் புதிய காரியங்களை அவங்க காணட்டும். அதற்கான துணிவு, தெளிவு உம்முடைய பிரசன்னத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன், இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். லெட் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வாவ், நல்லவர். ஆமென் ஆமென். எஸ், ஃப்ரெஷ் பிரெட் ஃப்ரம் ஹெவன். ஆமென். நிச்சயமாக சொல்லுங்க, ஆவியானவர் அப்படியே அனுப்பிச்சதெல்லாம் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட வரும்போது என் மனசில் கிடையாது, அது அத்தனையும் நான் பேசியிருக்கிறேன். ஆமாம், இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை அப்படியே பேச வைக்க முடியும்னா அது ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். நான் முன்னாடி ஏதாவது எழுதிட்டு வந்து அதெல்லாம் டீச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு டைம். இப்போ வந்து முழுசாக அப்படியே வந்துடுறது தான். அதுவே ஒரு வட்டத்தை தாண்டுறது தான். ஐயோ 1.5 மணி நேரம் எப்படி போகும்னு தெரியலையேன்னா, இல்லை முடிக்க தான் முடியல. இப்போ இன்னும் 100 இது மைண்டில் வருது. இரவு கூட்டம் நடத்திடலாம் போல. ஆமேன். கர்த்தர் பெரியவர். ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம். அதில் கூட ஒரு எல்லையை தாண்டுங்க. சும்மா அந்த வழக்கமாக புதுசாக கொடுங்க, இன்னும் வேறு மாதிரி கொடுங்க. ஏசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணர் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்பத்தை பிரேக் பண்ணார். He break the limits. ஆமேன். கிவிங்கில் கூட லிமிட்ஸை பிரேக் பண்ணுங்க. இப்படி தான் நான் கொடுக்கணும். இந்த மாதம் ஒரு டைமில் நான் கொடுத்தேன். சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்காமலே கொடுக்க முடியும். ஆண்டவர் உதவி செய்யும். என்னவே கிடையாது. எவ்வளோ காசு கொடுத்துன்னு எனக்கு தெரியாது. ஒரு கவர் இப்படி வரும், அப்படியே தூக்கி கொடுத்துருவேன். இங்கே ஒரு கெட்டு வரும், அப்படியே தூக்கி கொடுத்துரு. எவ்வளோன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி இருக்கு பாருங்களேன். என் ஆற்றுல போட்டாலும் நம்ம என்ன ஆற்றுலையா போடுறோம்? என்னமோ ஆற்றுல எல்லாம் அவர் அளந்து போடுவாராம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு. எவ்வளோன்னே தெரியாது. அப்படி அப்படி கொடுப்போமே, எவ்வளோன்னே தெரியாது. அப்படி அல்லி அப்படி அல்லி அப்படி அல்லி. அதெல்லாம் நான் உங்கள் ஸ்பிரிட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறது. ட்ரெயின் யுவர் ஸ்பிரிட். கிவிங்கில் உங்கள் ஸ்பிரிட் அப்படி ட்ரெயின் பண்ணி பாருங்கள். வானம் திறந்து உங்கள் மேலே கொட்ட ஆரம்பிக்கும். உங்கள் ஆவியே வேறு மாதிரி ஆகிடுங்க. அப்படியே ஈர்ப்பீங்க. நீங்கள் ப்ராஸ்பரிட்டி நீ அட்ராக்ட் பண்ணுவீங்க. யார் சொன்னால் தைத்து தான் கொடுக்கணும்? பிரேக் த லிமிட்ஸ். ஆமென். பிரேக் த லிமிட்ஸ். கர்த்தரை நம்பி பார்க்க போகிறேன். கர்த்தர் எப்படி எனக்கு செய்ய போகிறாரு நான் காண போகிறேன்.
ஆமாம், ரொம்ப தேவை இருக்குது. செல்வத்துக்கு தான் தெரியும், அவர் தான் கணக்கு பார்க்குறாரு. இந்த வீக் மட்டும் 15 lakhs எனக்கு தேவை, 15 லட்சம் தேவை இவ்வளோ வேலை முடிக்கிறதுக்கு. மினிமம் சொல்கிறேன் நான். தேவைன்னு பார்த்தா நிறைய இருக்குது, ஆனால் 15 லட்சம் தேவை. எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். என் களஞ்சியம் வத்தவே வத்தாது. ஆமென். என்ன வேணாலும் நடக்கும், எங்கேருந்து வேணாலும் வரும். வானம் திறந்தவர் கொட்டுவார். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த வட்டத்தை அந்த போட்டை தாண்டி வெளியே வந்தாதான், அந்த வட்டத்தை பிரேக் பண்ணி வந்து நின்னீங்கன்னா தான் என்னன்னே தெரியலங்க, என்னே தெரியும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அப்பந்தான் அற்புதத்தின் நேரங்க. இதை வச்சு வாழ்ந்துடலாம்னா அங்கே அற்புதத்துக்கு வழியே இல்லை, அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் வாழ முடியாதுங்க, அப்போ அற்புதம் நடக்குங்க. பத்தாதுங்க, இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாத போது தான் வேலை நடக்குது. ஆமென். Break the limits. ஆமென். உங்க கரங்களை எடுத்துக்கோங்க. By faith offering. இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசத்தில் இன்னைக்கு விதைங்க. Whatever be. தேவன் உங்களுக்குள்ள என்ன விசுவாசத்தை தூண்டுறாரோ அதுல இருந்து விதைங்க இன்னைக்கு. ஆமென், ஆமென். கிவிங்ல ஒரு லிமிட்ஸை பிரேக் பண்ணி நீ கொடுங்க. வெளியே வாங்க. இந்த மாதிரிலாம் நான் கொடுக்க போறேன், இப்படிலாம் நான் கொடுத்ததே இல்லைங்க. கொடுக்காதெல்லாம் கொடுத்து பாருங்க இது வரைக்கும். அதுலேயும் ஒரு எல்லையை தாண்டுங்க, அதுலேயும் சில வரம்புகளை தாண்டுங்க. எப்பொழுதெல்லாம் உங்கள் பகுதிகளில் எதுலெல்லாம் நீங்கள் வரம்பை தாண்டி போகிறீங்களோ அதுலெல்லாம் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்க்க போய். இது வரைக்கும் நான் தங்கத்தை கொடுத்ததே இல்லைங்க, முதல்ல தங்கம்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. ஆமென். வாகனங்களை விதைச்சு பாருங்க, லேண்டை கொடுத்து பாருங்க, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போய் கொடுங்க. கொஞ்சம் பேருக்கு அதெல்லாம் பண்ணதில்லை, அதனால தான் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஒன்றும் தேவன்கிட்ட இருந்து ஒன்றும் பெருசாக பார்க்கல. ஏன்னா என்கிட்ட இருந்து வச்சதே நான் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறதுனால தான் நான் அந்த வாழ்க்கை வாழ்கிறேன். நான் தேவன்ட்டு இருக்கிறது வந்து வாழ போகிறேன்னா இதை எடுத்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் இதை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். வரம்பை தாண்டி போகிறது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க. அப்புறம் பாருங்கள், வேற லெவலில் உங்களுக்கு காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கரங்களை எடுத்துக்கோங்க. டேடி, இன்னைக்கு இந்த அப்பம் ஆண்டவரே, அந்த லிமிட்ஸை தாண்டி விதைக்கிற விதைகள் மேலே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்ஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஸ்பெஷல் கிரேஸை நான் பேசுகிறேன். இது வரைக்கும் என்னோட கிவிங் இப்படி தான் இருக்கும், ஆனால் இன்னைக்கு நான் வெளியே வந்து ஒரு வித்தியாசமான விதத்தில் இன்னைக்கு ஒரு விதையை விதைக்கிறேன்னு சொல்கிற அந்த விதை மேலே ஒரு ஸ்பெஷலாக நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி, இந்த அனாயிண்டிங்கை கனம் பண்ணும்படி விதைக்கிற எல்லா விதைகள் மேலே, சிலர் நேரில் விதைக்கிறாங்க, சிலர் ஆன்லைனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு விதைக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அவங்க ஃபினான்ஷியல் லெவல்ல உள்ள ஹார்வெஸ்டும் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே இப்படி ஒரு அறுவடையை நான் பார்க்கலையே என்று சொல்ற மாதிரி ஒரு அறுவடையை என் தேவன் அவங்க வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. நீர் அப்படியே செய்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. ரேபோ ஷேக்லாமா டாலா பாராக்கோ. ஹல்லேலூயா. என்னன்னாலும் நடக்கும். அவர் யூஸ் பண்ண அந்த ஜாடி ஆக்சுவலி திராட்சை ரசத்துக்கான ஜாடியே கிடையாது. அது எதுக்கு? அதான் வரம்பை தாண்டி வேலை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படிதான் செய்வார். ஆமென். இதை வச்சு தான் இதை பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. ஆண்டவர் வரம்புகளின் தேவன் அல்ல. எதை வச்சும் என்ன வேணாலும் பண்ணி உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு அது நடக்கும். தேவன் ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வந்த பிள்ளைகளுக்கும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அவர் அதை செய்கிறார். ஆமென். நீ யோசித்து பார்க்காத விதத்துல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென்.